இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பாக தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிட்டு நாடு பரபரப்பாக தான் இருக்கும். கனிம வள கொள்ள ஆத்துமணல் கொள்ளுன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பாக தானே இருக்கும். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் நாம் தமிழ் கட்சிக்காரனா? இரவுல கொள்ளக்காரன் பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே. அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் அத்தி பூத்தாற் போல் இருக்கலாம். அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மாசுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா, நல்லா தான் இருக்கு சாப்பிடு. ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிடுறீங்க? ஓசி பிரியாணி. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான், அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான், அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதி போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போராடு வரான்னு அதான் அர்த்தம். நக்கல்யா அவனுக்கு இல்ல, அதாவது நீங்க வந்து வார்த்தை ஜால விளையாட்டுல வந்து உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொண்டு நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல, இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு திமுக பெண்ணும் ஆணு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லிருப்பாரு. எத்தனையோ கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லடா. மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம். திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையரா தானே நீங்களும். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையரா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தோம்? நீங்க ஈவேரா வகையரா? நீங்க ஈவேரா வகையரா? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? அதாவது கொள்ளை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ? இருக்கு, வேற என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? வேற என்ன சொல்லுங்க பத்தி தான் தெரியுமா? வேற ஒண்ணும் அரசியல் வேற தெரியும். அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. துபாய்க்கு போயிட்டு, அரபு நாடுகளுக்கு போயிட்டு, சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரதா ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மால் வருதுன்னு சொல்லி 4 வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு வேண்டாம். 67ல நாங்க அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு? 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்ப 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து தயநிதி மாறேன், முரசொலி மாறேன், இப்போ வந்து அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்சப்பையை தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி. அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க, மஞ்சப்பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கை கொண்டு வந்த ஐயா. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல? ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சா திரும்பி வர முடியும். சொல்றது கேளுங்க சார், கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. நெஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு,
வனவாசத்துல ஐயா கண்ணதாசன் சொல்றாரு எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும். நான் வந்து திருட்டு ரயில்ல வந்தாருன்னே சொல்லலையே. நான் நீங்க அதை எதுக்கு இது பண்றீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆட்சி வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், திருக்குறளை தேசி நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம், அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போறதுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், சைபர் நீதிமன்றம் அமைப்போம், சைபர் காவல் நிலையம் அமைப்போம். என்ன வாக்குறுதி? தேனு ஒழுகுச்ச காதுல ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஆக ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாரு, இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பிறக்குத மாட்டீங்களா? எங்க பிறக்குது? இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி. உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை மாணிக்க சொல்றே. எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி பேசி? தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சுட்டு போயிருவேன். என்னென்ன பேசுனீங்க? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. கான்ட்ராக்ட போட்டாச்சு, கமிஷனை வாங்கியாச்சு. கமிஷனா? ஏங்க இது எப்ப பாரு கமிஷன்லயே இருப்பீங்களா? அப்புறம் வேற எதுவுமே தெரியாது. கரம்படாத கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னா என்னன்னே தெரியாதுங்க. ஊழல்னா என்ன, கமிஷன்னா என்ன, இதுக்கு என்ன திராவிடத்திற்கு என்ன ஈவேராவுக்கு செந்தில் பாலாஜி உள்ள போனாரு. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா. ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரைடு வந்துச்சு? ஜெகத் ரட்சகன் பிணவரையில பணத்தை எதுக்கு பதுக்கி வச்சாரு? அழுவுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதுனால நான் ஏதோ அமைதியா சரி ஏதோ பேசுறீங்க, சின்னவர் பேசுறாரு பேசட்டும்னு இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் குளிக்கிறீங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க பேசுறது பூரா கொச்சையா கவுச்சியால பேசுறீங்க. ஒரு வார்த்தை கொச்சையா பேசுறீங்க பாருங்க. திராவிடம்னு பேசுறது கொச்சை ஆயிடுச்சா? கொச்சை இல்ல, கவுச்சியா பேசுறீங்க. திராவிடங்கிறது கவுச்சி. பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணி உங்க வாயில இருந்து உதிரி ஆடு கோழி சாப்பிட மாட்டீங்களா? ஆடு கோழி எல்லாம் நாங்க வெட்டவும் மாட்டோம், சாப்பிடவும் மாட்டோம். அப்ப என்ன சாப்பிடுவீங்க? நாங்க மனிதனை சாப்பிடுவோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அதான் சாப்பிடுறீங்களா? தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வன்முறைகள், அதான் மனுஷக்கறி சாப்பிட கூட்டதானே நீங்க. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். ஊப்பியில இப்ப போய் கும்பமேளான்னு போனா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல செத்து போயிட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல. திமுக உடன்பரப்பா? ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஓபியில உடன்பரப்பு இல்ல. ஏறிக்கிட்டு போயிட்டீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. இங்க சென்னையில முட்டுக்காட்டுல திமுக கொடி கட்டின கார்ல பிள்ளைய துரத்துறான். அத பேச உங்களுக்கு வக்கீல் ஏங்க? எவனா எங்க கொடியை போட்டுக்கிட்டு திமுக காரங்க திட்டின மாதிரி இருந்துச்சு. இடையில ஏதோ திமுக காரங்க திட்டின மாதிரி இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. திமுக காரன் ஏதாவது திட்ட மாதிரி இருந்துச்சு. திமுக காரன் இல்லாம திமுக போர்வையில வந்தா என்ன திமுக காரன்? இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி. ஓ, பசுத்தோல் பொருத்திய புலி. பசுத்தோல் பொருத்திய புலி. அதுக்கு தான் அவனே சொல்றான், நாங்க டோல்கேட்டுக்கு பயந்து தாங்க நாங்க இந்த கொடி கட்டினா டோல்கேட் விட்டுருவாங்களா? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல. இப்ப நீங்க உங்க கட்சியில பேச்ச தவிர வேற என்ன இருக்கு? செயல்பாடு ஆட்சியில இல்ல, ஆனா பேச்சு தான் இருக்கு. சீமான்னு ஒருத்தர் இங்க இருக்க போய் தான் 8 வழிச்சாலை வரல. சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் பரந்தூர் விமானம் இது வரைக்கும் வரல. சீமான்னு ஒருத்தர் இருக்க போய் தான் திமுக அரசு குறைந்தபட்சம் இந்த கனிமூல கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளையை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். சீமான்னு ஒருத்தருக்கு போய் தான் கேரளால இருந்து குப்பையை கொண்டு போறத தடுத்து நிறுத்துக்கு போராடுறான். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.
இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.